வணக்கம். நான் மாணிக்கவாசகம், தஞ்சையிலிருந்து பேசுகிறேன். தமிழ்நாடு காவல்துறையில் 33 வருடங்களுக்கும் மேலாக பணியாற்றியவன். என் காவல் பணியின் போது மாண்புமிகு தமிழக முதல்வரின் கேலண்ட்ரி மெடல் என்ற சிறப்பு பதக்கத்தை பெற்றவன். பணி நிறைவுக்கு பிறகு எ காப் வாக்ஸ் டவுன் மெமரி லேன் மற்றும் எது குற்றம் என்ற 2 நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளேன். I would like to present this video in the interest of common public and in the interest of agriculture. தஞ்சை மாவட்டத்தின் கடைக்கோடியில் அமைந்துள்ள பேராவூரணி தாலுகா காவிரியின் கிளை ஆறாக ஓடிவரும் கல்லணை கால்வாயின் கடைமடை பகுதியில் அமைந்துள்ளதால் ஏற்படும் பாசன பற்றாக்குறை காரணமாக அப்பகுதி விவசாய பெருமக்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் ஏராளம். கடைமடைக்கு நீர்வரத்து இல்லாமல் போனதால் பெரும்பாலான விவசாயிகள் காலம் காலமாக பயிர் செய்து வந்த நெல்லை முற்றிலும் தவிர்த்துவிட்டு தென்னை சாகுபடிக்கு மாறிவிட்டனர். சிலர் விவசாயத்தையே புறந்தள்ளிவிட்டு வணிக ரீதியான தொழில்களுக்கு சென்று விட்டனர். இன்னும் சிலர் நகர்ப்புறங்களுக்கு சென்று தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு விட்டனர். இம்மாதிரி அப்பகுதி விவசாய பெருமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை உணர்ந்த நன்கு படித்த இளைஞர்கள் விவசாயிகளுக்கு தோள் கொடுக்கவும், விவசாயத்தை இன்றைய தொழில்நுட்பத்துடன் இணைத்து முன்னெடுத்துச் செல்லவும், அரும்பாடுபட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விவசாய உற்பத்தி பொருட்களை இடைத்தரகர்களில் அடிமாட்டு விலைக்கு வாங்கும் பரிதாப நிலையை மாற்றியமைத்து இணையதளம் மூலம் நாட்டின் தொலைதூரங்களுக்கு எட்டும் வகையில் மார்க்கெட்டிங் செய்து சந்தைப்படுத்தி விவசாய விளைபொருட்களுக்கு கூடுதல் விலைகளை பெற்றுத்தரவும் தாங்கள் படித்த இணையதள தொழில்நுட்பத்தை கையில் எடுத்து இளைஞர்கள் முன்வந்துள்ளார்கள். அதன் தொடர்ச்சியாக விவசாயிகள் நலன் கருதி உருவாக்கப்பட்ட சமூக பணிக்கான ஒரு தளம்தான் ழா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஐ ரிப்பீட், ழா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நானும் அப்பகுதியை பூர்வீகமாக கொண்டவன் என்ற அடிப்படையில் ழா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பில் இருந்து அதன் மேம்பாட்டு ஆலோசனை குறித்து பேசினார்கள். நான் அடிப்படையில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்பது மட்டுமல்லாமல் காவல்துறையில் நீண்டகாலம் பணியாற்றியவன் என்பதால் அந்த அமைப்பின் லீகல் வெராசிட்டி பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றேன். அடுத்த ஒரு சில நிமிடங்களில் ழா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடர்பான ஆவண தகவல்கள் எனக்கு அளிக்கப்பட்டது. அந்த ழா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பு தொடர்பான அனைத்து விவரங்களும் ஒவ்வொரு தனி மனிதனும் வீட்டில் இருந்தபடியே எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அந்த அமைப்பினரால் www.yafoundation.in என்ற இணையதள முகவரியில் தனி வெப்சைட் துவங்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருவது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அந்த ழா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பு 2017 தி கம்பெனிஸ் ஆக்ட் சட்டப்பிரிவு 8வது சட்டப்பிரிவின் கீழ் முறையாக சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசு சாரா நிறுவனம் என்பது ஒரு கூடுதல் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அப்படி துவங்கப்பட்ட ழா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பின் இயக்குநராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராவூரணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பேரனும், இந்நாள் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் அவர்களின் மகனும், நன்கு படித்த துடிப்பான இளைஞருமான திரு கார்கி அசோக்குமார் அவர்கள் இயக்குநராக உள்ளார். பேராவூரணி பகுதியில் மனித நேயத்துடனும் சமூக அக்கறையுடனும் மருத்துவ சேவை செய்து வரும் டாக்டர் நீலகண்டன் அவர்களும், அப்பகுதியில் வணிகத்தில் வாகை சூடிய குடும்பத்தைச் சேர்ந்த STD சிதம்பரம் அவர்களும், இன்னும் பல சமூக அக்கறை கொண்ட நல்லவர்களும் இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கிறார்கள். தி கம்பெனிஸ் ஆக்ட் 8வது பிரிவின் கீழ் முறையாக பதிவு செய்யப்படும் சமூக பணிக்கான அரசு சாரா நிறுவனங்கள் சட்ட அதிகாரம் நிறைந்த ஒரு அமைப்பாக செயல்பட முடியும். அதன் மூலம் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அரசுக்கும் வெளி உலகிற்கும் நீதிமன்றங்களுக்கும் கொண்டு செல்லும் திறன் மிகுந்ததாக இருக்க முடியும். அந்த வகையில் ழா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற இந்த அமைப்பு தி கம்பெனிஸ் ஆக்ட் 8வது பிரிவுக்கு உட்பட்ட அனைத்து சட்ட அதிகாரங்களும் நிறைந்த ஒரு அமைப்பாகும்.
அவ்வாறு சட்ட ரீதியில் செயல்படக்கூடிய அமைப்பாக இருந்த போதிலும் அது இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது அவசியமாகிறது. டெல்டா மாவட்ட விவசாய பெருமக்கள் www.rafoundation.in என்ற இணையதளத்திலும் தமிழிலும் ஆங்கிலத்தில் இதர மொழிகளிலும் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை ஒருமுறை பொறுமையாக படித்து பாருங்கள். விவசாயத்தையும் மென்பொருள் தொழில்நுட்பத்தையும் கலந்து செய்வதற்கு ழா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பினர் எடுத்துள்ள முயற்சியை பாராட்டுங்கள். அந்த இணையதளத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை நாடளவில் முன்னெடுத்து சென்று விவசாய மக்களுக்கு உதவிட ஆதரவு நீட்டுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.